அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மனசு ரொம்ப வலியா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னுடைய மனசு வலியை யாருக்கிட்ட சொல்றதுன்னு புரியல. அப்படி இருக்கிறீங்களா? கணவனாகட்டும், மனைவியாகட்டும், தந்தையாகட்டும், யார் என்ன இருக்கட்டுங்க, அந்த மாதிரி ஒரு வழியில இருக்கும்போது நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு கதையை கேளுங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், உங்க வாழ்க்கையும் மாறும். அதுக்கான ஒரு கதையை, ஒரு குட்டி கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம கூட எப்பயுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவும் போறதில்ல, நம்ம என்ன சொன்னாலும் அத வாங்கிக்கிறதும் கிடையாது. சரி, அவங்க போற போகல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு கதை மூலமா சொல்ல போறேன். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். வணிகர் ஒருத்தர் எல்லா ஊர்லயும் போய் வணிகம் பண்றது வழக்கம். அதே மாதிரி அந்த வணிகரும் என்ன பண்றாரு, ஒரு ஊருக்கு போயிட்டு வணிகம் செஞ்சுட்டு வராரு. அப்படி வரும்போது ரொம்ப மழை, கனமழையா இருக்கு. அப்படி அந்த கனமழை நின்ன உடனே வராரு, நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி கார் வசதியோ நடந்து போறதுக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு பாத்தீங்கன்னா பஸ்ஸோ காரோ டூ வீலரோ கிடையாது. அப்பெல்லாம் வெறும் நடைப்பயணம் தான். எந்த ஊர் போறதுனாலும் நடந்தேதான் போவாங்க. அப்படி இன்னும் மிஞ்சி போகணும் அப்படின்னா விலங்குகளை வாகனங்களா பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி அந்த வணிகரும் என்ன பண்றாரு, அந்த அடர்ந்த மழை நின்ன உடனே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல சரிக்கு கீழே விழுந்துடுறாரு. அப்படி சரிக்கு கீழே விழுந்த உடனே அவருடைய கால் அடிபட்டுறது பலமாவும். சரி, கொஞ்ச நாள் என்ன பண்றாரு, ரெஸ்டும் எடுத்துக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்த உடனே சரி, நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம், யாருமே செய்யற வேலைய என்னதான் அடிபட்டாலும் கொஞ்சம் நம்ம உடல் நலம் தேறின உடனே சரி நம்ம வேலைய தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த வணிகரும் என்ன பண்றாரு, அடிபட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் எனக்கு உடம்பு பரவாயில்லை அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்றாரு, நம்ம திரும்பவும் வணிகம் செய்யறதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு அப்படி நினைச்சவரு பாத்தீங்கன்னா அவருடைய மனசு ஒத்துக்குது. ஆனா அவருடைய கால் பாருங்க, நிறைய தூரம் நடக்கிறதுக்கு அவருடைய கால் ஒத்துழைக்கல. சரி, அவரும் என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம ஒரு கழுதைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய வசதிக்கு ஏற்ப கழுதையோ குதிரையோ யானையோ அந்த மாதிரி வாகனங்களா பயன்படுத்திட்டு இருந்தாரு. இவரோட வசதிக்கு ஏற்ப என்ன பண்றாரு, ஒரே கழுதைய வாங்கிக்கிறாரு. இந்த கழுதையில வாங்கின உடனே என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் இந்த கழுதை கூடயே பயணிச்சிட்டு இருக்காரு. இந்த கழுதை பாருங்க, ஒரு நாள் பார்த்தா வடக்கு திசையில போகுது, ஒரு நாள் பார்த்தா தெற்கு திசையில போகுது. இத பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு திசையா போகாம ஒவ்வொரு திசையா போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சரி, இவனும் என்ன பண்றான், ஒரு பக்கம் போனா வடக்கு திசை, ஒரு பக்கம் போனா தெற்கு திசை. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வேகமா போகிறான், ஒரு நாள் பார்த்தா மெதுவா வாரான், இன்னொரு நாள் பார்த்தா ரொம்ப ஊர்ந்து போன மாதிரி வரானே. சரி, இத பார்த்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் அந்த வணிகனை பார்த்து நிக்க வச்சிடுறாங்க. ஏண்டா, நீ பாத்தீங்கன்னா வணிகம் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஊர் வழியா நீ போற அப்படின்னா அதே வழியா தானே நீ போகணும். ஒரு நாள் பார்த்தா வடக்கு திசையில போற, ஒரு நாள் பார்த்தா தெற்கு திசையில போற, ஒரு நாள் பார்த்தா வேகமா போற, ஒரு நாள் பார்த்தா மெதுவா வர, இன்னொரு நாள் பார்த்தா போன உடனேயும் திரும்பிடுற, ஒரு நாள் பார்த்தா 2-3 நாள் அங்கே தங்கி இருந்தும் வர. என்னதான் உனக்கு ஆச்சு, ஏன் நீ இப்படி முன்ன மாதிரி இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த வணிகனை பார்த்து கேக்குறாங்க. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கே யோசிச்சு பாருங்க, ஒரு எதிர் வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு வையேன், அந்த விஷயத்த நம்மளுக்கு கேக்குற வரைக்கும் மனசானது ஒரு நிலையாவே இருக்காது. என்னத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ரொம்ப ஆர்வமா இருப்போம். அதே மாதிரிதான் அந்த வணிகனை பார்த்து கேக்குறாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அந்த வணிகனும் பாருங்க ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அந்த வணிகன் என்னத்தான் பண்றது,
முன்ன நான் கீழே விழுந்து அடிபடாததுக்கு முன்னாடி என்னுடைய கால்களை நான் நம்பினேன். என்னுடைய கால்களை நம்பின உடனே நான் எந்த திசையில நினைச்சாலும் அந்த திசையில என்னால போக முடிஞ்சது. இப்பயா நான் ஒரு கழுதை வாங்கினது இந்த கழுதைய நம்பிதான் என்னுடைய வாழ்க்கை பிரயாணமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த கழுதை பாருங்க, நான் சொல்ற திசையில அந்த கழுதை போறதும் இல்ல, நான் என்ன சொன்னாலும் அந்த கழுதை கேட்க போறதும் இல்ல. சரி, நான் என்ன நினைச்சிட்டேன், ஒரு நாள் என்ன பண்ணுது, வேகமா போகுது, ஒரு நாள் மெதுவா வருது. நான் அதுக்குமே பழகிக்கிட்டேன். வேகமா போனாலும் அதுக்கு பழகிக்கிட்டேன், மெதுவா வந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கும் பழகிக்கிட்டேன். ஒரு நாள் 2-3 நாள் அங்கேயே ஓய்வு எடுத்துக்கும், அதுக்கும் நான் பழகிட்டேன். ஏன்னா வடக்கு திசையில போனா அந்த வேலைகளை முடிச்சுப்பேன், தெற்கு திசையில போனா அந்த வேலைகளை முடிச்சுப்பேன். அந்தந்த திசையில போகும்போது என்னோட வேலைகளை நான் முடிச்சுக்கிட்டேன். நான் என்ன கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். அதனாலதான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. என்னடா இந்த கழுதை நம்ம சொன்ன திசையில போகலையே, நம்ம சொல் பேச்சிய கேட்கலையே அப்படின்னு இந்த கழுதை கிட்ட என்னால மாரடிக்க முடியாது, அது என்னோட வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த வணிகன் சொன்னானாங்க. ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதேதாங்க. அன்றாட வாழ்க்கையில கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தமானது ரொம்ப சிறப்பான ஒரு பந்தம். அந்த பந்தத்துக்குள்ள இதே மாதிரிதாங்க, கணவன் பேச்ச மனைவி கேட்கறதும் இல்ல சில சமயங்கள்ல, அதே மாதிரி மனைவி பேச்ச கணவன் கேட்கறதும் இல்ல. இதனால 2 பேருக்கும் நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பாருங்க கோர்ட் வாசல்ல தான் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் டிவோர்ஸ். 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா சரியா போச்சு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே தொடருது அப்படின்றது தெரியறதே இல்ல நிறைய பேருக்கு. நிறைய பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தோணும், ஏன்டா நம்ம பிரிஞ்சோம், நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு வாழ்ந்திருந்தா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சும் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா நான் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம அப்பா அம்மாக்கும் ஆகட்டும், நம்ம தாத்தா பாட்டிக்கும் ஆகட்டும், சண்டை சச்சரவுகள் இல்லாமையா அவங்க வாழ்ந்திருப்பாங்க? சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். 2 பேருமே ஏதோ ஒரு இடத்துல கணவன் சண்டையிட்டா மனைவி விட்டு கொடுத்து போகிறதும், மனைவி சண்டையிட்டா கணவன் விட்டு கொடுத்து போறதும், 2 பேரும் அந்த நேரத்துல விட்டு கொடுத்து வாழ கத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையானது ரொம்ப சிறக்குங்க. அப்படி வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்க. நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் நம்மள பார்த்து நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா நாளைக்கு விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை கத்துப்பாங்க. நம்ம பிள்ளைகள் முன்னாடி எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலும் சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ கண்டிப்பா அதுதான் குழந்தைகளும் செய்வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப நல்லாவே சிறக்குங்க. ஏன்னா நான் அந்த வணிகன் கதை சொன்னேன் இல்லையா, அதுல பாருங்க, வணிகன் நினைச்சிருந்தா என்னடா இந்த கழுதை நம்ம ஒரு திசை பக்கம் போக சொன்னா அது ஒரு திசை பக்கமா போகுதே அப்படின்னு அவன் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தான் வையேன், அவனுடைய தொழிலை சிறக்க செஞ்சிருக்க முடியாது. சரி, அவன் என்ன பண்ணிட்டான், போற திசை பக்கம் போகட்டும், நம்ம அது கேட்பார் போல நடந்துக்கலான்னு அந்த இடத்துல இருக்கிற வேலைகளை முடிச்சுக்கிட்டான். அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா வாழ்க்கையானது சிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்க, எத்தனை பேர் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து திருந்துறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுடன் என்றும் துர்கா பாலாஜி.